ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பணியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் கமிஷனர்ஸ் ஆஃப் கஸ்டமைஸ், இங்கேருந்து தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி எவ்வளோ வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, அதுக்கடுத்து ஒவ்வொரு கம்யூனியல் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா மத்திய அரசின் சுங்கத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு இருக்குது. அதாவது கஸ்டமைஸில் சொல்லியிருக்காங்க. அதன்படி உங்களுக்கான வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கேட்டின் அட்டெண்டர் சொல்லியிருக்காங்க. 22 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் 8 வேக்கன்சி இருக்குது, ஓபிசிக்கு 7 வேக்கன்சி இருக்குது, எஸ்சிக்கு 3 வேக்கன்சி இருக்குது, எஸ்டிக்கு 2 வேக்கன்சி இருக்குது, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 2 வேக்கன்சின்னு மொத்தமாக 22 வேக்கன்சி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரியாக 18,000லேருந்து 56,900 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கடுத்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு உண்டு. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தாங்க அனுப்புகிற மாதிரி இருக்கும். அந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸான இது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் பர்சனல் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன் 2nd floor நியூ கஸ்டம் ஆஃபீஸ், பெலாட் எஸ்டேட், மும்பை 40001 இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவித்த 30 நாளுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஷுட் நாட் பி சென்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அனுப்பாதீங்க, எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி அனுப்ப பாருங்கள். உங்களுக்கான ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான வேலைவாய்ப்பு மும்பையில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் இதுக்கான எக்ஸாம் எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மும்பையில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் இது மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் உங்களுடைய செல்ஃப் அட்டாச்சு ரீசன்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை எல்லாமே குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேட்டகரி, நீங்கள் எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனா அப்படின்றத குறிப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேஷனாலிட்டி குறிப்பிடுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வச்சிட்டு இருக்க அட்ரஸ் இதெல்லாமே குறிப்பிட்டு பின்கோடை கட்டாயம் குறிப்பிடுங்க. ஆதார் நம்பர் கட்டாயம் குறிப்பிடணும், பேன் கார்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா 10th சர்டிஃபிகேட், உங்களுடைய 10th, அதுக்கடுத்து ஏன்னா அது இன்னொரு டைம் கேட்டிருக்காங்க, ஏன்னா டேட் ஆஃப் பர்த்தாக கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அது ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணி இணைக்கலாம். அதுக்கடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி கட்டாயம் நீங்கள் குறிப்பிடணும். அதுக்கடுத்து ப்ளேஸ் டேட் மென்ஷன் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் கட்டாயம் இந்த அப்ளிகேஷனில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்பு எலிஜிபிள் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல அருமையான வேலைவாய்ப்பும் கூட. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் சேனல் அவைலபிளாக இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்து உடனே அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.